வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் பேசாத டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோன்லினஸ்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. இங்கிலீஷ்லேயே அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லோன்லின்னு சொல்லுவாங்க. அலோன் அப்படின்றது ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து தனிமையில் இருக்கிறது பிடிக்கும், நான் இதனால நான் தனியாக தான் போவேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது இல்லை ஒரு சோஷியலாக கனெக்ட் ஆகுது எனக்கு அந்த பிடிக்காது அப்படின்றது வந்து அலோன் சொல்லுவாங்க. லோன்லி அப்படின்றது என்னன்னா என்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை எனக்கு சோஷியலாக கனெக்ட் ஆகுது பிடிக்கும், பட் இருந்தும் நான் வந்து ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறது. இதுதான் வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. லோன்லினஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃபீலிங், சரிங்களா? இது அலோன்னஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ஸ்டேட், அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட். அது வந்து பெரும்பாலும் தனியாக இருக்கிறதுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அது ஃபிசிக்கல் ஸ்டேட், இது வந்து எமோஷனல் ஸ்டேட். இதில் பெரும்பாலும் பெண்களை விட ஆண்கள் தான் வந்து இந்த லோன்லினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிட்டு டே டு டே லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லோன்லினஸ் அப்படின்றது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போதோ இல்லை காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஜாப்க்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போதோ இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போதோ அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் இல்லை குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் குரூப்பாகவே இருந்திருப்பாங்க, எங்கேனாலுமே ஒன்றா போயிருப்பாங்க வந்திருப்பாங்க, சரிங்களா? பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு ஒரு ட்ரான்சிஷன் நடக்குது பார்த்தீங்களா? காலேஜ் முடிச்சு நாங்கள் வந்து வேலைக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுதலாக இருக்கும். அவங்க வேலைக்கு போகாமல் வருவாங்க, அவங்களோட டெய்லி ரொட்டீனை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்னும் போது அது வந்து ஒரு சோஷியல் கனெக்ஷன் வந்து கட் ஆகும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட இந்த கனெக்ஷன் வந்து கம்மியாகும். ஓகே, கம்மியாகும். பட் வந்து இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்துருக்கு. வாட்ஸ்அப் அது நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது. பட் எல்லாமே இருந்துமே அவங்களுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் இல்லை, ஒரு க்ளோஸ்னஸ் வந்து இல்லாமல் போயிருக்கும். ஸோ அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈவந்தோ எல்லாருக்கூடமே நல்லா பேசிட்டு பழகிருந்தாலுமே ஒரு லோன்லினஸ் அப்படின்றது அவங்களுக்கு ஃபீல் ஆகும், சரிங்களா? ஸோ அது வந்து இன்னைக்கு டேட்டுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பாய்ஸ் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கு தெரியாமலே, சரிங்களா? ஈவந்தோ என்ன கேட்டாலுமே நான் வந்து ஏதோ ஒரு லோன்லினஸில் இருந்திருக்கலாம், இல்லை இப்போ கூட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது எனக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நான் லோன்லினஸில் இருக்குன்றது எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக யாருமே அட்டாச் ஆக மாட்டாங்க. சோஷியல் கேதரிங்ஸு இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகணும் இல்லை ஏதாச்சும் பப்ளிக் பிளேஸ் போகணும் அப்படின்னாலே போகாமல் ஸ்டாப் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் ரீசெட் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் போகும். அப்போ ஒரு சோஷியல் கனெக்ஷன் அப்படின்றதே வந்து இருக்கவே இருக்காது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோன்லினஸ் இருக்கிறதுக்கான ஒரு சில சிம்டம்ஸ், சரிங்களா? இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 ஒரு டைப் சொல்கிறாங்க. என்ன லோன்லினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எமோஷனல் லோன்லினஸ் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க லவர் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு தனிமை, அவங்க ஒரு லோன்லினஸ் வந்து கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட வருஷங்கள் வந்து ஒன்றா இருந்திருப்பாங்க, லவ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் திடீர்னு சடன் பிரேக்கப் இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப் எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு தனிமையை அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து லவர்ஸ் ஃபுல்லாக நடக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபுல்லாக நடக்கலாம், இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள கூட ஒரு சின்ன சண்டைனால அந்த லோன்லினஸ் வந்து கிரியேட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் லோன்லினஸ் சொல்லுவாங்க. சோஷியல் லோன்லினஸ் அப்படின்னாக்கா நம்மளை சுற்றி எல்லாருமே இருப்பாங்க, பட் எல்லாருமே இருந்துமே நம்ம தனியாக ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். எப்படின்னாக்கா ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலையோ கொலீக்ஸோ இல்லை எம்ப்ளாயிஸோ எல்லாமே இருப்பாங்க, பட் நம்மளும் அவங்க ஒரு பார்ட் ஆஃப் த சினாரியோ இல்லை பார்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் அங்கே நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம், இல்லை நம்மளை வந்து வேல்யூ பண்ணாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம், இல்லை அந்த சோஷியல் குரூப்பில் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த லோன்லினஸ்ன்றது ஆக்குபை பண்ணிடும், ரொம்ப எம்டினஸாகவே இருக்கும், எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்கும், சரிங்களா? இது வந்து செகண்ட் டைப் சோஷியல் லோன்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் லோன்லினஸ் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைஃபோட பர்பஸ் என்னன்னு தெரியல, தனியாக இருக்கிறது தான் என்னோட லைஃபேவா இல்லை இப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்றுமே இல்லாத பெருசாக ஓவர் திங்க் பண்ணி அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணியே நம்மளோட கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்து உடஞ்சி போகும். ஸோ இதை தேர்ட் டைப் சொல்லுவாங்க, சரிங்களா? இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம லோன்லினஸ் அப்படின்றத நம்ம வந்து ஒரு கனெக்ஷனை நம்ம மேக் பண்ண மட்டும் தான் அந்த லோன்லினஸ் அப்படின்றத நம்ம வெளியே வர முடியும். அப்படி எப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தனியாகவே இருக்கும். ஏன் தனியாக இருக்கும் அப்படின்னாக்கா யாரும் பேச பிடிக்கல, இல்லை யாரும் யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம், இல்லை நமக்கு ஒரு குச்ச சுபாவம் இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயங்களாக இருக்கும். அது எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த லோன்லினஸ் அப்படின்றது நீங்கள் வெளியே வந்துட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு டேட்டுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா வச்சு கேமிங் வந்துச்சு, ஆன்லைன் கேம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது, சரிங்களா? இதில் நம்ம எல்லாருக்கூடய பேசியிருக்க மாதிரி இருக்கும். பட் இருந்துமே நமக்கு யாருமே இல்லையே, நமக்கு ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த ஃபீல் ஏன் வருதுன்னா நம்ம வந்து யாருடையுமே
ரொம்ப க்ளோஸ் அட்டாச்மெண்ட்டோட இருக்கிறது இல்லை இன்னைக்கு டேட்டுக்கு. இருந்தால் நாளைக்கு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை நாளைக்கு ஏதோ பிரச்சனை வரும், நமக்கு சண்டை வரும், எதுக்கு வேணாம் நம்ம தெளிவாக இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம இருப்போம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் உடைச்சது. அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேர் கூடயாச்சும் நீங்கள் வந்து க்ளோஸ் கனெக்ஷன் இல்லை டீப் கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணுங்க. அப்படி கிரியேட் பண்ணுறது மூலம் என்ன ஒன்றா, ஓகே நம்மளை வேல்யூ பண்ணுறதுக்கு இல்லை நம்ம வந்து கேர் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு வரும் தாட் வரும். அப்படி வரும்போது நம்ம வந்து நமக்கு என்னென்ன தோணுதோ, நமக்கு நல்லது கெட்டது இது வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது ஓகே நம்மளையும் வேல்யூ பண்ணுறாங்க, நம்மளையும் ஒருத்தங்க வந்து கேர் பண்ணுறாங்க, நம்மளையும் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும்போது அந்த லோன்லினஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ நாளைக்கு ஏதாச்சும் சின்ன இஷ்யூ நம்ம உடனே ஃபோன் பண்ணியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ நம்ம விஷயத்தை கன்வியூ பண்ணி ஷேர் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட லோன்லினஸை தவிர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த சோஷியல் கேதரிங்ஸ் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டோ கிளப்போ ஏதோ பார்ட்டியோ இதனாலுமே நம்ம சோஷியலாக அந்த குரூப்ஸோடு போய் அட்டாச்மெண்ட்டோ கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த லோன்லினஸ் தவிர்க்க முடியும். இல்லை அதுலேருந்து நம்ம வெளியே ஒர்க் பண்ணி வெளியில் வர முடியும். சரிங்களா? ஸோ அதை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கான டெய்லி ரொட்டீன் ஏதாச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களோட ஹேபிட்ஸ் இல்லைனாக்கா உங்களோட ஹாபிஸ் ஏதாச்சும் நீங்கள் வந்து புதுசாக கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் போகிறது, உங்களுக்கு ட்ராயிங் பிடிக்கும் ட்ராயிங் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு மியூசிக் கேட்க பிடிக்கும் அப்படின்னா மியூசிக் கேட்கலாம், இல்லை டெய்லி ஒரு 30 மினிட்ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் வந்து வாக்கிங் போகலாம், மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று கூட நீங்கள் எடுத்து பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த லோன்லினஸ் அப்படின்றது வராது. அந்த நெகட்டிவ் தாட் வந்து உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. ஸோ லோன்லினஸ் அப்படின்றது உங்களோட தனிமையில் இருக்கும்போது உங்களை பற்றி நீங்களே நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு அது ஊந்துகோலாக இருக்கும். சரியா? ஐ மீன் அது ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படி தான் நமக்கு இது வராது, நமக்கு வந்து யாருமே இல்லை, இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ஹாபிஸோ இல்லை ஃபோட்டோகிராஃபி பிடிக்கணும், ஃபோட்டோகிராஃபியில் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ண பிடிக்கணும் அப்படின்னாக்கா சோஷியல் இன்ஃபர்மேஷனோ இல்லை ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாகவோ இல்லை டே டு டே லைஃப் நடக்கிறது ஏதாச்சும் கூட நீங்கள் நோட் பண்ணி போடலாம். இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்னென்ன மைண்டில் வருதோ அது எல்லாமே நீங்கள் ஒரு நோட் எடுத்து ஜேர்னலிங்காகவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக என்ன பண்ணால் உங்களோட லோன்லினஸ் தவிர்க்க முடியும். இல்லை உங்களுக்கு தெரியும் ஓகே என் மைண்டுக்குள்ளே எதெல்லாம் ஓடிட்டு இருக்கு, இது தப்பு இது சரி அப்படின்றது எல்லாமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே அதை நீங்கள் ரெக்டிஃபையும் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இதை பற்றி தான் பேசணும்னு நான் இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கன்வே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் விட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.